நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். என் தமிழ்நாடு. வால்பாறையில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வால்பாறை கூழாங்கல் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டார். இதனை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மாணவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தொடர் மழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜவுளி ரகங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்க கோரி அருப்புக்கோட்டையில் விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று முதல் 3 நாட்களுக்கு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பில் ஜவுளி ரகங்களுக்கு 5% வரியும், நூல் சிட்டத்திற்கு 5%, பாவு ரகங்களுக்கு 5%, சாய பவுடருக்கு 18%, தொழிலாளர்களுக்கு 5% என்று பல்வேறு வரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விற்பனையை வணிக வரித்துறை ஆன்லைனில் தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் ஜவுளி ரகங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்க கோரி அருப்புக்கோட்டையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் 3 நாட்களுக்கு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளது. இதனால் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று சங்கரன் கோவிலில் விசைத்தறி ஜவுளிக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் 3 நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கை தொடர்பாக கொட்டும் மழையில் ஊர்வலமாக சென்ற விசைத்தறி உரிமையாளர்கள் தாசில்தாரிடம் மனு அளித்தனர். விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்தால் 10,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதுடன் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி பண்ணக்கூடிய எங்களுக்கும் அதில் விலை வைக்கக்கூடிய உரிமை இல்லை. அதே சமயத்தில் எங்களை விட குறைவான விலையில் இன்றைக்கு பன்னாட்டு சந்தைகள்லேருந்து சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் இந்த துணிகள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எங்களால் விற்க முடியாத அவங்க விலை குறைச்சி விற்கிறதுக்கு இது வெளிநாட்டுக்காரங்களை உள்ள வரவழைக்கிற ஒரு சதியோங்கிற அச்சமும் இருக்குது. ஜவுளிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் ஜவுளி விற்பனையாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 5,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஈஸ்வரன் கோவில் வீதியிலிருந்து ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இன்று முதல் 3 தினங்களுக்கு நாங்கள் மீண்டும் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதற்காக இன்று கூடியிருக்கின்றோம். 3 தினங்கள் கடை அடைத்து இன்று மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக சென்று மனுக்களை கொடுக்க இருக்கின்றோம். ஜவுளி தொழிலுக்கு 5% ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் மொத்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் 3 நாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நாள் ஒன்றுக்கு 15 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நெசவாளர்களிடம் நாங்கள் துணி வாங்கும் பொழுது விலை குறைவாக இருக்கிறது. நாங்கள் மார்க்கெட்டில் அது விற்பனை செய்வதற்கு எங்களுக்கு எளிமையாக இருக்கிறது. இப்பொழுது ஜிஎஸ்டி போட்டு வாங்கும் பொழுது அது பெரிய உற்பத்தியாளர்களிடம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்களுடைய மெயின்டெனிங் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக காலத்தினால விலைவாசி அதிகமல்ல. இதுவரை வரியே இல்லாத ஒரு பொருளுக்கு வரி விதிக்கப்பட்டிருப்பதனால நிச்சயமாக விலைவாசி உயரும். அரியலூர் மாவட்டம் குவாகம் கிராமத்தில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் குவாகம் கிராமத்தில் மாவட்ட நிர்வாகம் மூலம் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் கிராம மக்கள் முறையிட்டும் டாஸ்மாக் கடை அமைக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்பு டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர்.
பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் சேர்ந்து எங்கள் ஊரில் வந்து டாஸ்மார்க் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். யாருக்குங்க அரசாங்கம்? மக்களுக்கு தான் அரசாங்கம். ஆனால் அது யாரும் இப்போ கருத்தில் கொள்றதில்லை. யாரு கேட்டால் மிக்சி கிரைண்டர் இல்லை, யாரு கேட்டால் எங்களுக்கு. இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருகே உள்ள வடக்கு தோப்பில் புதிதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளித்தனர். தங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் பெண்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்கெல்லாம் படிக்க போகுது, நாங்கள் அரிசி வாங்க போகணும் 7 மணி வரலையே. எங்களுக்கு ஊரில் கடையை வைக்க கூடாதுங்க. வடுவூரில் 2 கடை இருந்து எடுத்துட்டாங்க. எங்கள் ஊர்லேயும் அது மாதிரி எடுக்கணும். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கள் பிள்ளைங்கெல்லாம் படிக்க போகுது. 7 மணி வரலையும் நாங்கள் அரிசி வாங்க போகிறோம். கிழக்க போனாலும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், மல்லிகை கடைக்கு போகணும், மேற்க போனாலும் பள்ளிக்கூடம் போகணும், வடுவூர் போகணும். நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே புதியதாக அமைக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் கல்வீசி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தெப்பம்பட்டி சாலையில் புதிதாக மதுக்கடை அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. ஏற்கனவே ஒரு மதுக்கடை அமைந்துள்ள நிலையில் புதியதாக அமைக்கப்படவுள்ள மதுக்கடைக்கு அப்பகுதி மக்களிடையே பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து கடை அமையவுள்ள கட்டடத்தை முற்றுகையிட்டு அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த பெண்கள் கடை மீது சரமாரியாக கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கடைகள் திறக்கப்படாது என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பெண்கள் கலைந்து சென்றனர். பொய் வழக்கு போட்டதாக கூறி காவல்துறையினரை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தம்பதியர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்த பிஜுலு தம்பதியர் வீடு கட்டுவதற்காக குமார் என்பவரிடம் கடன் வாங்கியுள்ளனர். இதனையடுத்து கடனை திருப்பித் தர கோரி குமார் மிரட்டுவதாக கடந்த மார்ச் மாதம் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் பிஜுலு தம்பதியினர் புகார் அளித்தனர். ஆனால் போலீசார் தங்கள் மீது பொய் வழக்கு போட்டதாக பிஜுலு தம்பதி புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் பொய் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தம்பதியர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். பின்னர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் பந்தய சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தண்ணீர் பற்றாக்குறையால் 600 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம், ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கிணற்று பாசனம் மூலம் 600க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிரிட்டுள்ளனர். நடவு செய்து 60 நாட்கள் ஆன நிலையில் நெற்பயிர்கள் கதிர்விடும் தருவாயில் தண்ணீர் பற்றாக்குறையால் நெற்பயிர்கள் காய்ந்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நடவு செய்த நெற்பயிர்களை காப்பாற்ற சோத்துப்பாறை அணையிலிருந்து நீர் திறந்து விடுமாறு பெரியகுளம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து 30 நாட்களுக்கு 20 கன அடி நீர் திறந்துவிட்டால் மட்டுமே காய்ந்து வரும் நெற்பயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறியுள்ள விவசாயிகள், இல்லையெனில் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலைக்கு செல்லும் நிலை ஏற்படக்கூடும் என்று வருத்தம் தெரிவித்துள்ளனர். அணைக்கட்டுலேருந்து எங்களுக்கு தண்ணி வர்றதுனால அதை நம்பி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அதிகாரிகள்கிட்ட 93 அடி டேமில் தண்ணி கொள்ளளவு இருக்குது. அதில் 40 அடிக்கு மேலே தண்ணி விடலாம்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறை அடிப்படையில் இல்லைனாலும் கூட எங்களுக்கு ஒரு 30 தினங்கள் தண்ணி விட்டால், ஒரு 20 கியூசஸ் தண்ணி 30 தினங்கள் விட்டால் கூட எங்கள் பயிரை காப்பாற்றிடுவோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பல மாதம் குடிநீர் வழங்கப்படாததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாலக்கோடை அடுத்த பிக்கிலி ஊராட்சிக்கு உட்பட்ட பூதிநத்தம் கிராமத்தில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஊராட்சி நிர்வாகம் மூலம் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறும் பழுதாகி 1 ஆண்டுக்கும் மேலாவதால் பூதிநத்தம் கிராமத்தில் தண்ணீர் பிரச்சினை மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் பெரியூரில் இருந்து பாலக்கோடு செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். நகர பேருந்தை சிறைப்பிடித்த கிராம மக்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி தண்ணி விடுறவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆப்ரேட்டரு. நாங்கள் அதுக்கு முன்னாடி நாங்களும் பார்த்தோம், தண்ணி கிடைக்காதனால பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு எங்களால் எதுவும் முடியல. நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் அந்த போராட்டத்துக்கு
இது பண்ணி காலையிலேருந்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருந்தோம். அது 2 குடம் வருது ஒரு நாளைக்கு, அது சுதாரிக்க முடியறதில்லை எங்களால். பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ண முடியறதில்ல, சாப்பாடு செய்ய முடியறதில்ல, அந்த தண்ணியால் நிச்சுன்னு. இது பிரச்சனையை கேட்க வந்ததுக்கு எந்த அதிகாரியும் அதுக்கு எடுக்கல ஆக்சுவலி. அதனால தான் நாங்களே போராட்டம் நடத்தணும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள திருவேடுடைய ஐயனார் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற புறவி எடுப்பு திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கல்குறிச்சியை அடுத்துள்ள ஆலங்குளம் கிராமத்தில் உள்ள திருவேடுடைய ஐயனார் கோயிலில் புறவி எடுப்பு திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் பல்வேறு காரணங்களால் கடந்த 40 ஆண்டுகளாக புறவி எடுப்பு திருவிழா நடத்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் ஊர்க்கூட்டம் நடத்தி ஐயனாருக்கு புறவி எடுப்பு திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சிறப்பு பூஜை மற்றும் கிடாவெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி புறவி எடுப்பு திருவிழா நடத்தப்பட்டது. விழாவில் ஆலங்குளம், கல்குறிச்சி, உடைக்குளம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஓசூரை அடுத்த செட்டிப்பள்ளி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள 2 காட்டு யானைகளை சானமாவு வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஓசூரை அடுத்த செட்டிப்பள்ளி வனப்பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு 2 காட்டு யானைகள் வந்து தஞ்சமடைந்தன. அவை இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து காட்டு யானைகளை சானமாவு வனப்பகுதிக்கு விரட்ட முடிவு செய்துள்ள கர்நாடக வனத்துறை அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. திருச்சி மாநகரில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். திருச்சி பொன்மலை சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகரித்து வரும் தொடர் திருட்டை தடுக்கும் வகையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் பொன்மலை கம்பிகேட் அருகே வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2வரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை செய்தனர். அதில் பொன்மலை சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்த பல்வேறு செயின் பறிப்பு சம்பவங்களில் 2வருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் 34 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். கைதான 2வரில் மணிவண்ணன் என்பவர் சிறப்பு காவல் படையில் காவலராக பணியாற்றி தற்போது வேலையை விட்டு விலகியது தெரியவந்தது. கேரளாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நெல்லை மாவட்டம் குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் சுடலிக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றால அருவிகளான மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, பாலருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாக கருதப்படுகிறது. இந்த 3 மாதங்களிலும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆண்டொன்றுக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டுக்கான சீசன் சரியாக ஜூன் 1ஆம் தேதி துவங்கியது. துவங்கிய அன்றே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சாரல் தொடர்ச்சியாக விட்டு பெய்து வந்திருந்தாலும் வாரத்தில் 2 நாட்கள் வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அதிகரித்ததன் காரணமாக அனைத்து அருவிகளுக்கும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக பிரதான அருவியான மெயின் அருவியை பார்க்கலாம். நேற்று மாலை 4 மணி முதல் தொடர்ச்சியாக தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஐந்தருவியிலும் நேற்று காலை முதல் தொடர்ச்சியாக தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையானது இன்று 2வது நாளும் தொடர்ச்சியாக தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக 2வது நாளாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் நேற்று முன்தினம் விடுமுறை, நேற்று ரம்ஜான் விடுமுறை என தொடர்ச்சியாக விடுமுறை இருந்த காரணமாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் அனைத்து அருவிகளும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் பழைய குற்றாலத்திலும் தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக அங்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் சற்று ஏமாற்றம் அடைந்தாலும் தொடர்ச்சியாக அனைத்து பகுதியிலும் நல்ல மழை பெய்து வருவதால் இந்த சீசனை அனுபவிப்பதற்காக தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்தனர். ஒரு சுற்றுலா பயணி நம்முடைய இன்றைக்கி அவடன் கேட்கலாம். எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது சீசன்? சீசன் ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் பேட்மானதான் வந்திருக்கிறோம். சீசன் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் எல்லா அருவியிலையும் தண்ணி அதிகமாக குளிக்க விடலை. காலையில் நாங்கள் ஒவ்வொரு அருவியை சுற்றிட்டு வரோம். சிற்றருவியில் போய் லேட்டாக குளித்தோம். ஏன்னா என்ன அப்படின்னா ரொம்ப கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எதனால் அப்படின்னா இப்போ அந்த கிளைமேட் நான் அனுபவிச்சே கிடையாது. நாங்கள் ஓட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த தடவை வந்து குளிக்க விடலாம் பரவாயில்ல. சீசன் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த சில்னஸ் அனுபவிக்கிறோம். கொடைக்கானல், ஊட்டி போகிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். அது எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்லுமா, எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது குற்றாலம்? குற்றாலத்துக்கு வந்தோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வயசானவங்க தான் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்ததில் எங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் சிற்றருவியில் போய் குளிச்சுட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். ஓசூர் பகுதியில் சமீபத்தில் ஒரு உயிரிழந்திருந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். என்ன மாதிரியான சூழல், அங்கு யானை பாதை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, யானைகள் ஊருக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.